அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு. இது அவருடைய வீடு தகரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன குடிசை என்று ஒரு தொட்டில் உண்டு. இதுவும் ஒரு சகோதர ஏற்பாட்டில் தான் அந்த சகோதரருக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்ச காலம் ஒரு 11 அல்லது 10 வருஷத்துக்கு மேற்பட்ட அவருடைய சிறிய குடிசை என்று செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த குடும்பம் செல்லக்கூடிய ஒரு வழி. இது எப்படின்னா, சொந்த தங்கச்சிறிய வீட்டில் பின் பகுதியில் ஒரு சைடால் கூரைன்னு போட்டு செஞ்சிருக்கிறாங்க. மிக கஷ்டமான வறிய குடும்பத்தில் ஒரு குடும்பம். இதுதான் அவங்க செல்லக்கூடிய உள்ளுக்கு செல்லக்கூடிய வழி. இது அவங்க இருக்கிற பகுதி. இதுதான் முன் கதவு. இது அவங்களோட தங்கச்சிற வீடு. தங்கச்சிற வீட்டோட பக்கத்தில் அந்த தங்கச்சி சொல்லி சைடால் அந்த கூரையை போட்டு அந்த கூரை வீடு இந்த குடிசை எல்லாம் அது ஒரு சகோதரர் செய்து கொடுத்தே தான் இதுதான் அந்த சகோதரருடைய காணி. சுமார் 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் நிறைக்கிற இருமணல் என்று சொல்கிற நிறைக்கிற மணல் 2 டிப்பர் வாங்கி கொடுத்தோம். அது போட்டுட்டு மலைக்கு கரைஞ்சி ஓடாமல் இருக்க மேலால் கூலத்தை போட்டிருக்கிறாரு. சாதாரணமாக 9,000 ரூபா ஒரு டிப்பர் மணல். அவர் அந்த குடிசை உண்டு அல்லது வீடுண்டு கட்டுறதுக்குரிய மாதிரி எல்லையை பிரித்து இந்த மணலை போட்டிருக்கிறாரு. சாதாரணமாக இந்த சீட்டு போட்டிருக்கிற எல்லை தான் அவரோட போர்டர். இதிலிருந்து அந்த அடுத்தாள்ற அந்த அயல் வீட்டுடைய அந்த தாப்பை அந்த சிவர் வரைக்கும் தான் அவர் காணியுடைய எல்லை. இதில் தான் அவர் குடிசையுண்ட கட்டி குடும்பம் வர பார்க்குறாங்க. எப்படின்னா, இந்த காணிக்கு அந்த குடும்பம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு குடி வாரண்டா அவங்களுக்கு மிக தேவையான ஒன்று. முதலாவது குடிசையுண்டு அமைக்கிறதுக்கு, அடுத்தது குடிநீர் இணைப்பு, அந்த வாட்டர் சப்ளை தண்ணி தேவைப்படுது. அது மாதிரி அவங்களுக்கு மலசல கூடமும் தேவைப்படுது. தான் அவங்களோட காணி இல்லை. இது அவங்களோட உம்மா இவங்களோட உம்மா இவருக்கு கொடுத்த அன்பளிப்பு செய்த காணி. யாரெல்லாம் இவர் இதில் குடிசை அமைச்சு குடிவாரத்துக்கு உதவுகிறீர்கள், அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். இது உங்களுடைய மறுமைக்கான ஒரு சேமிப்பு. அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொள்வான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஜக்காத்துடைய பணமாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், ஹதியாவாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற உங்களோட மறுமைக்கான சேமிப்பு ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இதுதான் அவங்களுடைய காணி. மலசல கூடம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை. வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆக குறைந்தது இவங்களுக்கு ஒரு குடிசையில் தகரத்தினால் செய்யப்பட்ட குடிசை வீடென்றாலும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உதவுகிற எல்லா நல்லுணங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். இதுதான் உண்மையான செய்தி. அவங்களோட இதில் அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் போடப்படும். முடியுமான சகோதரர் நீங்களே தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்க. அல்லாஹு தஆலா எல்லாரும் கபூல் செய்வான். ஜஸாக்குமுல்லாஹ்.